இன்று நம்மை பிரமிப்பில் ஆழ்த்தும் 2 ஆர்வத்தை தூண்டும் உண்மைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இரவு வானினை அழகாக்கும் இந்த நட்சத்திரங்களுக்கும் நமக்கும் எத்தனையோ ஒளியாண்டுகள் தொலைவு இருந்தாலும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. அது என்னவெனில், நம் உடலில் ஓடும் ரத்தத்தில் உள்ள அயனும் எலும்பில் உள்ள கால்சியமும். இதை போன்ற ஒரு நட்சத்திரத்திற்குள் பல நூறு கோடி ஆண்டுகளுக்கு முன்பு உருவாகி பின்பு அந்த நட்சத்திரம் அழிந்து வெடித்து சிதறுண்டு போய் பல கோடி ஆண்டுகள் கழித்து நம் பூமி உருவாகி நாமும் உருவாகி இருக்கிறோம். இதனால் தான் அறிவியலாளர்கள் நம்மை ஸ்டார் டஸ்ட் என்று அழைக்கிறார்கள். அதாவது நட்சத்திர துகள் என்று பொருள். இரண்டாவது, இந்த பிரபஞ்சம் வெற்றிடம் என்று நமக்கு தெரியும். இருந்தாலும் அது முழுமையா வெற்றிடம் கிடையாது. நட்சத்திரங்களும் கோள்களும் கேலக்சிகளும் நிரம்பியுள்ளன. ஆனா இந்த மாபெரும் அண்டத்தில் 3300 லட்சம் ஒளியாண்டுகள் பரப்பிலான மிக பெரிய வெற்றிடம் ஒன்று இருக்கு. இதில் ஒளியின் வேகத்தில் பயணித்தால் கூட 3300 ஆண்டுகள் ஆகும். இதில் கேலக்சிகளோ கிரகங்களோ நட்சத்திரங்களோ எதுவும் இல்லை. இது அண்டத்தின் மிக பெரிய பாலைவனமாக கருதப்படுகிறது. இதற்கான காரணம் இன்னமும் மர்மமாய் இருக்கிறது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுதா? அப்படிதான் தோணுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.